ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. This is Kural Media, your trusted source for global news. இது குரல் மீடியா செய்திகள். இது குரல் மீடியாவின் இன்றைய பிரதான செய்திகள். செய்திகளை வாசிக்கும் நான் கோகுலநாதன் தமிழினி. முதலில் தலைப்புச் செய்திகள். பிரான்ஸ் கிரீனி நகராட்சியின் துணை மேயராக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்ட புதுச்சேரி வம்சாவளி தமிழர். கிரீனி நகராட்சியில் கணேஷ் ஜெராமின் சாதனை. பிரான்ஸ் பொது நிர்வாகத்தில் அதிகரிக்கும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம். பயன்பாட்டை கட்டுப்படுத்த அவசர கட்டமைப்பை உருவாக்க அரசு முடிவு. பிரான்சில் நோய் விடுப்பு செலவுகளை குறைக்க அரசின் அதிரடி நடவடிக்கைகள். செப்டம்பர் முதல் அமலுக்கு வரும் புதிய கட்டுப்பாடுகள். பிரான்சில் டீசல் விலையை உயர்த்திய டோட்டல் எனர்ஜிஸ். நெருக்கடியான சூழலை கருத்தில் கொண்டு எக்ஸலியம் பிரீமியம் டீசல் விநியோகம் நிறுத்தம். ரயில்வே கிராசிங்கில் லாரி மீது மோதிய அதிவேக டிஜிவி ரயில். ராணுவ தளவாடங்களை ஏற்றி சென்ற லாரியின் ஓட்டுநர் கைது. பிரான்சில் வரும் கல்வியாண்டிற்கான பள்ளி திறப்பு நிதியுதவி அறிவிப்பு. மாணவர்களின் வயதிற்கு ஏற்ப உதவித்தொகை அதிகரிப்பு. பிரான்சில் வெளிநாட்டினர் குடியிருப்பு அனுமதி பெறுவதில் ஏற்படும் தாமதங்களுக்கு தீர்வு. 500 புதிய பணியாளர்களுடன் உள்துறை அமைச்சர் புதிய திட்டங்கள் அறிவிப்பு. பிரான்ஸ் மார்ச்சே நகரில் போலீஸ் வாகனத்தின் மீது மோதிய நபர் கொள்ளையடித்துவிட்டு ஸ்கூட்டரில் தப்பிய போது பயங்கர விபத்து. தொடர்வன விரிவான செய்திகள். கடந்த மார்ச் மாதம் பிரான்சில் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் தலைநகர் பாரிஸ் அருகே உள்ள புறநகர் பகுதியான கிரீனி நகராட்சியின் மேயராக பிலிப் ரியோ தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இந்த தேர்தலில் இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட குறிப்பாக புதுச்சேரியைச் சேர்ந்த தமிழரான கணேஷ் ஜெராமின் அதே நகராட்சியின் துணை மேயராக 2வது முறையாக தேர்வு செய்யப்பட்ட பெருமை சேர்த்துள்ளார். கடந்த 2014 ஆண்டு தனது அரசியல் பயணத்தை தொடங்கிய போது வேட்பாளர் பட்டியலில் 33வது இடத்தில் இருந்த இவர் மக்களின் நம்பிக்கையை பெற்று 2020ஆம் ஆண்டில் முதல் முறையாக துணை மேயராக உயர்ந்தார். தற்போது இந்த ஆண்டும் மீண்டும் அதே பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். புதிய கிரீனி நகராட்சி நிர்வாகத்தில் சுற்றுச்சூழல், நகர திட்டமிடல் மற்றும் உள்ளூர் நிர்வாகம் ஆகிய முக்கிய துறைகளுக்கு இவர் பொறுப்பேற்க உள்ளார். இதுகுறித்து நிகழ்ச்சியுடன் கருத்து தெரிவித்துள்ள அவர், நான் கிரீனியிலேயே பிறந்து வளர்ந்தவன். இங்குள்ள மக்களுக்கு சேவை செய்யும் ஒரு சுகாதார நிபுணராக பணியாற்றி வருகிறேன். இந்த ஆண்டிலும் நமது நகரத்திற்கு சேவை செய்யும் இந்த பொறுப்பை தொடர்வதில் நான் பெருமிதம் கொள்கிறேன். என் மீது மீண்டும் அதீத நம்பிக்கை வைத்துள்ள மேயர் பிலிப் ரியோவுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள் என தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் பிறந்த இவரது தாத்தா ஐயாசாமி செல்லப்பன் பிரெஞ்சு ராணுவத்தில் இணைந்து பிரான்சுக்கு புலம்பெயர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. பிரான்ஸ் நாட்டின் பொது நிர்வாகத்துறையில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் பயன்பாடு மிக வேகமாக அதிகரித்து வருவதால் இதனை கட்டுப்படுத்த அவசர நடவடிக்கைகள் தேவை என பிரெஞ்சு அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. குறிப்பாக கண்காணிக்கப்படாத அல்லது மறைமுகமாக பயன்படுத்தப்படும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பங்கள் பெரும் ஆபத்துகளை ஏற்படுத்தக்கூடும் என அரசு தரப்பில் கடும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த சூழலில் அரசு நிர்வாகங்களில் செயற்கை நுண்ணறிவை பாதுகாப்பாக பயன்படுத்துவதற்கான தெளிவான விதிமுறைகள் மற்றும் வழிகாட்டுதல்களை உருவாக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்காக தொழிலாளர் சங்கங்களுடன் சமூக பேச்சுவார்த்தை நடத்தி இந்த தொழில்நுட்பத்தின் பயன்பாடு எவ்விதம் அமைய வேண்டும் என்பது குறித்து ஒருமித்த முடிவெடுக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அரசின் இந்த திட்டத்தை தொழிலாளர் சங்கங்கள் பொதுவாக வரவேற்றாலும் அவர்கள் சற்று எச்சரிக்கையுடனேயே இதனை அணுகுகின்றனர். செயற்கை நுண்ணறிவு பயன்பாட்டால் ஊழியர்களின் பணிநிலைகளில் பெரும் மாற்றங்கள் ஏற்படக்கூடும் என்பதால் மனித உரிமைகள், வேலைவாய்ப்பு, நிலைத்தன்மை மற்றும் வெளிப்படைத்தன்மை ஆகியவை முழுமையாக பாதுகாக்கப்பட வேண்டும் என அவர்கள் திட்டவட்டமாக வலியுறுத்துகின்றனர். ஒட்டுமொத்தமாக அதிநவீன தொழில்நுட்பம் அரசாங்க செயல்பாடுகளில் முக்கிய பங்கு வகிக்க தொடங்கியுள்ள நிலையில் அதன் பயன்களை பெற்றுக்கொள்ளும் அதே வேளையில் ஏற்படக்கூடிய அபாயங்களை கட்டுப்படுத்தும் முறையான சட்ட மற்றும் நிர்வாக கட்டமைப்பை உருவாக்குவது மிகவும் அவசியம் என பிரான்ஸ் அரசாங்கம் கருதுகிறது. பிரான்சில் அரசுக்கு ஏற்படும் நோய் விடுப்பு செலவுகளை கணிசமாக குறைப்பதற்கான புதிய திட்டங்களை பிரெஞ்சு அரசாங்கம் கடந்த 1 மாதமாக தீவிரமாக ஆய்வு செய்து வருகிறது. இது தொடர்பாக பிரதமர் செபாஸ்தியன் லெகோர்னு சுகாதாரம், பொதுநிதி மற்றும் தொழில்துறை அமைச்சர்களுடன் பலமுறை ஆலோசனை நடத்தியுள்ளார். ஆனால் இந்த ஆலோசனை கூட்டங்களில் தொழிற்சங்கங்கள், முதலாளிகள் அல்லது நோயாளி அமைப்புகள் என எவரும் சேர்க்கப்படாதது பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 2 ஆண்டுகளில் நோய் விடுப்பை கட்டுப்படுத்த அரசு பல்வேறு நடவடிக்கைகளை ஏற்கனவே அமல்படுத்தியுள்ளது. குறிப்பாக தொலை மருத்துவ ஆலோசனைகள் மூலம் வழங்கப்படும் நோய் விடுப்பு அதிகபட்சம் 3 நாட்களுக்கு மட்டுமே என 2024 முடக்கப்பட்டது.
மேலும் நிறுவனங்கள் தாங்களாகவே மருத்துவரை நியமித்து நோய் விடுப்பில் உள்ள ஊழியர்களை வீடுகளுக்கே சென்று பரிசோதிக்கவும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அரசு முன்மொழிந்த சில கடுமையான கட்டுப்பாடுகள் அரசியலமைப்பு கவுன்சிலால் நிராகரிக்கப்பட்ட போதிலும் பல புதிய மாற்றங்கள் தொடர்ந்து அமல்படுத்தப்பட்டு வருகின்றன. கடந்த ஆண்டு ஏப்ரல் 1 முதல் நோய் விடுப்பு கொடுப்பனவின் உச்சவரம்பு 1.8 1.4 SMIC ஆக குறைக்கப்பட்டுள்ளது. இதனால் ஒரு மாத நோய் விடுப்புக்கான அதிகபட்ச கொடுப்பனவு 2552.25 யூரோக்களாக கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் கடந்த டிசம்பர் முதல் மருத்துவ ஆலோசகர்கள் நோயாளிகளை வீடியோ மூலமாக சரிபார்க்கும் புதிய நடைமுறையும் அமலுக்கு வந்துள்ளது. இதன் தொடர்ச்சியாக வரும் செப்டம்பர் 1 முதல் நோய் விடுப்பு காலம் 1 மாதமாகவும் அதன் அதிகபட்ச நீட்டிப்பு 2 மாதங்களாகவும் வரையறுக்கப்பட உள்ளது. இது மட்டுமின்றி காத்திருப்பு நாட்களை அதிகரிப்பது, நீண்ட கால மற்றும் குறுகிய கால நோய் விடுப்புகளுக்கு கூடுதல் கட்டுப்பாடுகளை விதிப்பது போன்ற மேலும் பல கடுமையான நடவடிக்கைகளை அரசு தற்போது தீவிரமாக பரிசீலித்து வருகிறது. ஹைட்ரோ கார்பன் துறையின் முன்னணி நிறுவனமான டோட்டல் எனர்ஜிஸ் ஏப்ரல் மாதத்திலும் தனது எரிபொருள் விலை உச்சவரம்பை தொடர்ந்து பின்பற்றுவதாக இன்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இருப்பினும் தற்போதைய சூழலில் டீசல் விலையை லிட்டருக்கு 2.25 யூரோக்களாக உயர்த்தியுள்ள அந்த நிறுவனம் பெட்ரோல் விலையில் எவ்வித மாற்றமுமின்றி லிட்டருக்கு 1.99 யூரோக்களாகவே தொடர்ந்து நீடிக்கும் என தெரிவித்துள்ளது. பிரான்ஸ் முழுவதும் செயல்பட்டு வரும் சுமார் 3300 டோட்டல் எனர்ஜிஸ் எரிபொருள் நிலையங்களில் இந்த விலை நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. மேலும் தற்போதைய நெருக்கடியான காலகட்டத்தில் மக்களின் அத்தியாவசிய தேவைகளை கருத்தில் கொண்டு அதிக விலையுடைய எக்ஸலியம் வகை பிரீமியம் டீசல் விநியோகத்தை முற்றிலுமாக நிறுத்திவிட்டு சாதாரண டீசல் விநியோகத்தில் மட்டுமே முழு கவனம் செலுத்த உள்ளதாகவும் அந்த நிறுவனம் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. பிரான்சின் வடக்கு பகுதியில் உள்ள புலி-லெஸ் மைன்ஸ் பகுதியில் செவ்வாய்க்கிழமை அன்று ரயில்வே கிராசிங்கை கடக்க முயன்ற கனரக லாரியின் மீது அதிவேக TGV ரயில் பயங்கரமாக மோதி பெரும் விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த கோர விபத்தில் ரயிலின் ஓட்டுநர் பரிதாபமாக உயிரிழந்தார் என்பதை போக்குவரத்து துறை அமைச்சர் பிலிப் டபரோ அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தியுள்ளார். விபத்து நடந்த நேரத்தில் அந்த ரயிலில் சுமார் 350 பயணிகள் பயணம் செய்ததாக பிரான்ஸ் தேசிய ரயில்வே அமைப்பு தெரிவித்துள்ளது. இந்த விபத்தில் சிக்கி 27 பேர் வரை காயமடைந்துள்ள நிலையில் அவர்களின் தற்போதைய உடல்நிலை குறித்த தகவல்கள் இன்னும் முழுமையாக வெளியாகவில்லை. விபத்தில் சிக்கிய அந்த லாரி ராணுவ தளவாடங்களை ஏற்றுச் சென்றதாக பிரபல ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இதற்கிடையே இந்த விபத்தில் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய லாரி ஓட்டுநரை உடனடியாக கைது செய்துள்ள காவல்துறையினர் விபத்துக்கான உண்மையான காரணம் குறித்து அவரிடம் தீவிர விசாரணையை தொடங்கியுள்ளனர். பிரான்சில் செப்டம்பர் மாதம் பள்ளிகள் திறக்கப்படும் போது மாணவர்களின் கல்வி உபகரணங்கள் வாங்குவதற்காக பெற்றோர்களுக்கு ஏற்படும் நிதிச்சுமையை குறைக்கும் வகையில் அரசு பள்ளி திறப்பு நிதியுதவி வழங்கி வருகிறது. இந்த உதவித்தொகை வழக்கமாக ஆகஸ்ட் மாத இறுதியில் வழங்கப்படும் என்றாலும் ஏப்ரல் 1ஆம் தேதி சமூக நல நிதியுதவிகள் திருத்தியமைக்கப்படுவதால் வரவிருக்கும் கல்வியாண்டிற்கான புதிய உதவித்தொகை விவரங்கள் இப்போதே அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளன. குழந்தைகள் வளர வளர அவர்களின் கல்வி செலவும் அதிகரிக்கும் என்ற அடிப்படையில் வயதை பொறுத்து இந்த நிதியுதவி பிரித்து வழங்கப்படுகிறது. இந்நிலையில் உயர்த்தப்பட்ட புதிய தொகைகளின் விவரங்களின்படி 6 முதல் 10 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு 426.87 யூரோக்களாகவும் 11 முதல் 14 வயது வரையிலான குழந்தைகளுக்கு 450.41 யூரோக்களாகவும் 15 முதல் 18 வயது வரை உள்ள மாணவர்களுக்கு 466.2 யூரோக்களாகவும் இந்த நிதியுதவி அதிகரிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இந்த உதவியை பெற குழந்தைகள் 2008 செப்டம்பர் 16 மற்றும் 2020 டிசம்பர் 31 ஆகிய தேதிகளுக்கு இடைப்பட்ட காலத்தில் பிறந்திருக்க வேண்டும் என்பது கட்டாயமாகும். இந்த நிதியுதவி அனைவருக்கும் வழங்கப்பட மாட்டாது. விண்ணப்பிக்கும் குடும்பத்தின் 2024ஆம் ஆண்டின் நிகர வருமானத்தை கணக்கிட்டு அரசு நிர்ணயித்துள்ள அதிகபட்ச வருமான வரம்பிற்குள் இருப்பவர்களுக்கு மட்டுமே இது வழங்கப்படும். 6 முதல் 15 வயது வரையிலான குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் எவ்வித விண்ணப்பமும் செய்ய தேவையில்லை. தகுதியானவர்களுக்கு CAF எனப்படும் பிரான்சின் குடும்ப நல உதவி மையம் நேரடியாக வங்கிக் கணக்கில் பணத்தை செலுத்திவிடும். ஆனால் 15 முதல் 18 வயது வரையிலான மாணவர்களுக்கு அவர்கள் தொடர்ந்து கல்வியிலோ அல்லது தொழிற்பயிற்சியிலோ இருப்பதை ஜூலை மாத மத்தியில் இணையதளத்தில் உறுதிப்படுத்த வேண்டும். 6 வயதிற்கு முன்பே ஆரம்ப வகுப்பில் சேர்ந்த குழந்தைகளுக்கு பள்ளியிலிருந்து கல்வி சான்றிதழை பெற்று சமர்ப்பிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. புதிய பயனாளிகள் தங்களின் தகுதியை உறுதிப்படுத்திக் கொள்ள இணையத்தில் பதிவு செய்யுமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், கல்வி, வியாபாரம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.
பிரான்சில் வெளிநாட்டினர் தங்களின் குடியிருப்பு அனுமதியை பெறுவதிலும் புதுப்பிப்பதிலும் ஏற்படும் நீண்ட தாமதங்களை கையாள்வதற்காக பிரான்ஸ் உள்துறை அமைச்சர் லாரண்ட் நூனஸ் புதிய திட்டம் ஒன்றை அதிரடியாக அறிவித்துள்ளார். அவுஸ்ட் பிரான்ஸ் ஊடகத்திற்கு அளித்த சிறப்பு பேட்டியில் இந்த தாமதங்கள் முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதவை என தெரிவித்த அவர், இதனை சரி செய்யும் வகையில் பிரான்சில் உள்ள 101 மாவட்ட நிர்வாகங்களிலும் புதிதாக 500 பணியாளர்கள் உடனடியாக நியமிக்கப்படுவார்கள் என உறுதியளித்துள்ளார். குடியிருப்பு அனுமதி விண்ணப்பங்களை பரிசீலிப்பதில் ஏற்படும் அதீத தாமதத்தால் பல வெளிநாட்டினர் வேலை இழக்கும் அபாயமும் இது தொடர்பான சட்ட ரீதியான சவால்களும் அதிகரித்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் மாவட்ட நிர்வாகங்களின் பணிச்சுமையை குறைக்கும் வகையில் சில முக்கிய தளர்வுகளையும் அமைச்சர் அறிவித்துள்ளார். இதன்படி இதுவரை 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை கைரேகைகள் பதிவு செய்யப்பட வேண்டும் என்ற விதிமுறை தளர்த்தப்பட்டு இனி 10 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டுமே கைரேகைகள் பதிவு செய்தால் போதுமானது என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் நீண்ட கால குடியிருப்பு அனுமதி வைத்திருப்பவர்கள் இருப்பிடம் மாறும்போது முகவரி மாற்றத்தை பதிவு செய்ய வேண்டிய அவசியமில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது பிரான்சில் வசிக்கும் ஐரோப்பிய ஒன்றியம் அல்லாத வெளிநாட்டினர் தங்களின் குடியிருப்பு அட்டையை புதுப்பிக்க 6 மாதங்களுக்கு மேல் காத்திருக்கும் சூழல் நிலவுகிறது. இந்த தாமத காலத்தில் தற்காலிக ஆவணமான ரேசேபிஸை மட்டுமே அவர்களின் சட்டப்பூர்வ தகுதியை உறுதி செய்கிறது. நிர்வாக தாமதங்களால் சட்டப்பூர்வ மக்கள் ஆவணமற்றவர்களாக மாறுவதை தடுக்கும் நோக்கிலேயே இந்த புதிய திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளது. இருப்பினும் இந்த திட்டம் எப்போது நடைமுறைக்கு வரும் என்ற உறுதியான காலக்கெடுவை அமைச்சர் இன்னும் வெளியிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. மார்சே நகரில் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டுவிட்டு காவல்துறையினரிடமிருந்து தப்பிச் செல்ல முயன்ற நபர் மாநகராட்சி காவல் வாகனத்தின் மீது மோதியதில் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். திங்கட்கிழமை பிற்பகல் சுமார் 2:15 மணியளவில் மார்சே நகரின் 15வது வட்டாரத்தில் உள்ள லாக்ரானியர் என்ற பகுதியில் இந்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. நகர மையத்தில் நடந்த ஒரு கொள்ளை சம்பவத்தை தொடர்ந்து 42 வயதான அந்த நபர் குற்றத்தடுப்பு படையினரிடம் பிடிபடாமல் இருப்பதற்காக ஸ்கூட்டரில் வடக்கு மாவட்டங்களை நோக்கி தப்பிச் சென்றுள்ளார். அப்போது அதிகாரிகளின் உத்தரவுக்கு கீழ்ப்படிய மறுத்து உதவிக்கு வந்த மாநகராட்சி காவல் வாகனத்தின் மீது அவர் அதிவேகமாக மோதி விபத்துக்குள்ளானதாக ICI புரொவான்ஸ் ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த விபத்தில் படுகாயமடைந்த அந்த நபருக்கு சம்பவ இடத்திலேயே தீயணைப்பு வீரர்களால் உடனடியாக முதலுதவி அளிக்கப்பட்டு பின்னர் தீவிர சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். ஆரம்பத்தில் அவரது நிலைமை உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருந்த போதிலும் தீவிர சிகிச்சைக்கு பின் பிற்பகலில் அவர் அபாய கட்டத்தை தாண்டிவிட்டதாக காவல் தலைமையகம் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது. நீங்கள் இதுவரை கேட்டது குரல் மீடியாவின் பிரதான செய்திகள். மேலும் இதுபோன்ற செய்திகளை அறிய குரல் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.